எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று 5 பிள்ளைங்களுக்கு வந்து கடத்தல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2 பெண் பிள்ளைங்க, 3 வந்து பசங்க. இதில் 4 பிள்ளைங்க வந்து ஷெல்டரில் உள்ள பிள்ளைங்க தான். ரெஸ்க்யூ பண்ணி நம்ம ஷெல்டரில் இருக்க பிள்ளைங்க தான். அதில் 3 ஆண், 1 ஃபீமேல் வந்து ஷெல்டரு. இன்னொரு ஃபீமேல் மட்டும் சிவரக்கோட்டைங்க. அவர் ஷெல்டருக்கு அப்பா சொன்ன சாப்பாடு போடுற பெண் பிள்ளை. ஸோ அவளை தூக்கிட்டோம். ஏன்னா அவளும் குட்டி போட்டு எல்லா குட்டியும் இறந்து போகுதாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஷெல்டரில் இருக்க பசங்களுக்கு முடிப்போம். பசங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது. இவனுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி கால் நடக்க முடியாது, கொஞ்சம் இதாக தான் நடப்பான். அதே மாதிரி இந்த வெள்ளையனும் பார்த்திங்கன்னா முன்னாடி கால் பெண்டாக இருக்கும். ஸோ இவனுக்கும் சர்ஜரி பண்ணி ஆகணும். ஏன்னா மேட்டிங்க்கு பாசிபிள் இருக்குது. அது போக அந்த அக்ரெசிவ்னஸ் இதெல்லாம் வந்து உள்ளே ஷெல்டருக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து ஒரு 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 பிளாக் கலர் இருக்கும். அதுக்கு வந்து கால் ரிமூவ் பண்ணது. ஸோ இங்கே பண்ண 5 பேர்த்தில் 4 பேர் வந்து மறுபடியும் ஏரியாவில் விட முடியாத பிள்ளைங்க. ஷெல்டருக்குள்ளே லைஃப் லாங் வைக்கணும். இவனுக்கு ஒரு கால் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 3 பசங்களுக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து 2 ஃபீமேலுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு. பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால குட்டி போட முடியாட்டினாலும் அந்த ஊழையிடுறது, போய் சண்டை போடுறது, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த அக்ரெசிவ்னஸை குறைக்கிறதுக்காக பசங்களுக்கும் பண்ணணும். வெளியே பண்ணுவேனான்னு தெரியாது, பட்டு ஷெல்டரில் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இவள் வந்து சிவரக்கோட்டைங்க, அவர் அப்பா சொன்ன ஃபீட் பண்ணுறவ. இவள் குட்டி போட்டு 3 மாதம் இருக்குங்க. ஸோ இவளுக்கு பண்ணிடுவோம், இனிமேல் வாட்டுக்கு நிம்மதியாக இருப்பா. இவெல்லாம் அங்கே போய் ரிலீஸ் பண்ணுற பிள்ளை தான். ஸோ இவளுக்கும் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிச்சு. காது கட் பண்ணியாச்சு. கடைசியாக வரவ தான் போன மந்த் நம்ம ரெஸ்க்யூ பண்ணவ. பழங்கானத்தம் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஒரு கால் எடுத்துட்டோம். ஸோ அவளுக்கும் லைஃப் லாங் ஷெல்டர் தான் இனிமேல். பட் இவள் வந்து ஷெல்டருக்குள்ளே மீட்டிங் ஏறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஷெல்டரில் ஒரு 20 நாள் இருந்தால் இவளுக்கும் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு. டோட்டலாக வந்து நம்ம 5 பிள்ளைகளுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்கோம். அது போக இங்கே மழை வேறு அதிகமாக இருக்குது. இவங்க எல்லாருமே ஷெல்டருக்குள்ளே இருக்கனால பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கேயே அடாப்டாக பழகினவங்க அந்த கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ நல்லா தைரியமாக பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு நம்ம எப்படியுமே இந்த அனஸ்தீசியா பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெக்கவர் ஆயிடுவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலுங்க. கொண்டு போய் நம்ம இறக்கும் போதே எல்லாமே தெளிஞ்சிருவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் தான் ஃபைனல் இது. இப்போ உள்ளே இறக்குனதுக்கப்புறம் என்சிடென்ட்டாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் லாஸ்ட்டாக பண்ண மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அவளும் இன்சிடென்ட்ருவா. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேங்க, ஒரு வழியாக அந்த மந்த் 10 பண்ணதே பெரிய சவாலாகிடுச்சு, பண்ணிட்டோம். நன்றிங்க.